Good morning students. Last class நீங்க structure of bacteriophage பாத்தீங்க. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா multiplication or life cycle of phages எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். So phages multiply through two different types of life cycles. So ரெண்டு விதமாக லைஃப் சைக்கிள் வாழ்க்கை சுழற்சியில் வந்து phages வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிக் ஆர் விர்லன்ட் சைக்கிள், நம்பர் 2 லைசோஜெனிக் ஆர் ஏ விர்லன்ட் லைஃப் சைக்கிள். விர்லன்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீரியமுள்ள சுழற்சின்னு சொல்றாங்க, அண்ட் ஏ விர்லன்ட் சொல்லும்போது வீரியமற்ற சுழற்சி, அதான் லைசோஜெனிக் உறக்க நிலைன்னு சொல்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிக் சைக்கிள் சொல்லும்போது டூரிங் லைட்டிக் சைக்கிள் ஆஃப் phage disintegration of host bacterial cell occurs. ஸோ இந்த bacterial cell வந்து disintegrate ஆகிட்டு உங்களுக்கு நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது விரியான்ஸ்னு சொல்லுவாங்க, வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். Disintegration of host bacterial cell occurs and the progeny virions are released. So what are the steps involved in lytic cycle சொல்லும்போது உங்களுக்கு 5 stages சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து absorption, penetration, synthesis, assembly and maturation and release. So first வந்து பார்த்தா absorption பார்க்கலாம். The phage T4, that is T4 particles சொல்லுவாங்க. அது bacteriophage interact with the host cells. The bacteriophage வந்து host cell பார்த்தீங்கன்னா interact ஆகும். This we call as host cell, that is called E. coli. E. coli தான் host cell சொல்றோம். The phage tail makes contact between the two. இதோட tail வந்து பார்த்தீங்கன்னா contact between the two சொல்லும்போது எதுனா வைரஸ் பார்ட்டிகளும் இந்த E. coliயும். And the tail fibers recognize the specific receptor sites present on the bacterial cell surface. ஒரு குறிப்பிட்ட பகுதியே அந்த ஸ்பெசிபிக் ரெசெப்டார் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் வந்து ரெகக்னைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டெய்ல் வந்து எதனால் இருக்கான்னு சொல்லும்போது லிப்போபாலிசாக்கரைட் சொல்லியிருக்காங்க. The lipopolysaccharides of tail fibers act as a what site? Receptor site in phages. The process involving the recognition of phage to bacterium. The process involving recognition of phage into the bacterium சொல்லும்போது host சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இதை லேண்டிங் சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட receptor site தான் என்ன சொல்றாங்க, லேண்டிங். Once the contact is established between the tail fibers and the bacterial cell, the tail fibers bend ஆகும். tail fiber வந்து ரொம்ப bend ஆகும், நல்லா bend ஆகிட்டு to the anchor the pins. அப்போ and basal plate, அந்த basal plateல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் இருக்கும். அந்த basal plate வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செல் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் ஆகிட்டு அந்த செல் சர்ஃபேஸில் கரெக்டாக டச் ஆகிருக்கும். This steps is called as spinning. Okay, so landing நான் சொல்லியிருக்கேன் and pinning நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது penetrations. Penetration process involves mechanical and enzymatic digestion of the cell wall. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா penetration சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் digestion of the cell wall. செல் வால் வந்து டைஜஸ்ட் பண்ணணும், செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவு ஏற்படணும். அப்போது அங்கே enzymatic digestion நடக்குது. So what is the enzyme involved in digestion of cell wall சொல்லும்போது at the recognition site எந்த இடத்துல அந்த tail fibers வந்து attached ஆகிட்டு basal plate ஓட attached ஆகிருக்கோ அந்த இடத்துல the cell wall structure by viral enzyme lysozyme. the lysozyme மூலமாக the cell wall வந்து பார்த்தீங்கன்னா digest ஆகிருக்கும். After pinning the tail sheath contracts. அப்போ அங்கே after pinning நடந்த பிறகு the tail ஓட sheath வந்து contract ஆகிருக்கும். இங்கே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். யூஸிங் என்னன்னா ஏடிபி எனர்ஜி மூலம் கான்ட்ராக்ட் எனர்ஜி வச்சு அங்கே கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. அண்ட் அப்பியர்ஸ் ஷார்ட்டர் அண்ட் திக்கர், ரொம்ப ஷார்ட்டர் ஆகிடும். ரொம்ப பெருசாக அந்த டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் ஷீட் வந்து ரொம்ப ஷார்ட்டர் ஆகிருக்கும். ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேசல் பிளேட் இப்போ என்ன ஆகுனா இந்த பேசல் பிளேட் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு டெய்ல் ஷீட் வந்து ஷார்ட்டர் அண்ட் திக்கர் ஆகிடுது. அதுக்கடுத்தது இந்த பேசல் பிளேட் என்ன ஆயிருக்குன்னா பிகம்ஸ் என்லார்ஜஸ் through which DNA is injected. அப்போ enlarge ஆனவுடனே உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த phage particles இருக்கிற DNA வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுது into the what cell? Bacterial cell, that is E. coli, without using any metabolic energy. எந்த எனர்ஜி இல்லாமல் உள்ளே இருக்கிற DNA வந்து பார்த்தீங்கன்னா bacterial cellக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. The steps involving injection of DNA particles along into the bacterial cells. இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறேன், DNA particles into the bacterial cell, and this we call as transfection சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா இப்போ இங்கே டிஎன்ஏ வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து பாக்டீரியா செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆச்சு. அப்போ இது எம்டியாக இருக்கும். தி எம்டி கோட் லிவிங் அவுட் சைட் த செல் இஸ் கால்ட் அஸ் கோஸ்ட் சொல்கிறாங்க, வெறும் கூடுன்னு சொல்கிறாங்க. வெறும் கூடு தான் இருக்காங்க, டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் இதுக்குள்ளே இருக்காது. அடுத்தது உள்ள சிந்தசிஸ் நடக்கணும், அடுத்த ப்ராசஸ். திஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ஸ் இன் டீக்ரேடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். டீக்ரேடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் நடக்கும். உங்களுக்கு ஒரு டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு. டீக்ரேடேஷன் ஆஃப் வாட் மீன்ஸ் பாக்டீரியல் குரோமோசோம் நடக்கும். But protein synthesis and DNA replication takes place. ஆனால் protein synthesis and DNA replication நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாக்டீரியல்
குரோமோசோம் வந்து டிகிரேடேஷன் நடக்கும். ஆனால் உள்ள என்ன நடக்கும்னா புரோட்டீன் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த phage nucleic acid takes over the host biosynthetic machineryன்னு சொல்லியிருக்காங்க. இந்த phage nucleic acid வந்து பார்த்தீங்கன்னா இந்த phage DNA உள்ள இன்சர்ட் பண்ணது அதோட ஆக்டிவிட்டி அதோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துன்னு வந்தது. அந்த டிஎன்ஏவோட அந்த செல்லுக்குள்ள அந்த கட்டுப்பாடு எடுத்துன்னு வந்துடும். host DNA gets inactivated. host DNA அப்போ இங்கே தான் வந்து என்ன ஆச்சு, அந்த host DNA வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேடேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அது inactivate ஆகிடும் and breakdowns. The phage DNA suppresses the synthesis of bacterial proteins. இந்த phage DNA என்ன பண்ணோம், நம்மளுக்கு அந்த DNA வந்து உள்ள இன்செக்ட் ஆயிடுச்சு, பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்செக்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன பண்ணனா synthesis of bacterial proteins உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாக்டீரியல் ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ என்ன சார் பண்ணணும்னா and direct the metabolism of cell wall to synthesize phage and protein molecules. protein moleculesம் phage particles சிந்தசிஸ் பண்ணும். ஆனால் பாக்டீரியாவோட ப்ரோட்டீன்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதான் சொல்லியிருக்காங்க the phage DNA suppresses the synthesis of bacterial proteins and direct the metabolism of cell wall to synthesize proteino அங்கே DNA replicationோ phage particles உங்களுக்கு replicate ஆகும்னு சொல்லியிருக்காங்க. simultaneously replication of phage DNA. இங்கே phage DNA உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா replication of phage DNA also takes place ன்னு சொல்லிட்டாங்க inside the host cells. So synthesis of phage DNA takes place. சரி, assembly. So DNA of the phage and protein coat of synthesis. DNA of the phage and protein coat synthesis ஆயிடுச்சு separately and assembled to form என்ன ஆச்சுன்னா phage particles உருவாயிடுச்சு. The process of assembling the phage particles is known as maturation. நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு. phage particles வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளி ஆகி மெச்சுரேஷன் ஆயிடுச்சு. After 20 minutes of infections, so phage particles வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNA particles வந்து DNA வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு after 20 minutes பார்த்தீங்கன்னா எத்தனை phage particles உங்களுக்கு உருவாதுன்னா 300 new phages are assembled in a bacterial cells. So after that release, the phage particles get accumulated inside the host cells and are released by the lysis. The breakdown of the cell wall, other lysis. After maturations of 300 new phages are assembled, after breakdown of cell wall and release of phages takes place. So these are the 5 stages of lytic cycle. So how the phage particles are produced after 10 minutes, 20 minutes after injection of phage nucleic acid சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து லைசோஜெனிக் சைக்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவிர்லண்ட் வீரியமற்ற அப்படின்னு சொல்லும்போது இங்கே நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே இருக்க phage particle DNA இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்டீரியாவோட குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேடேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். இது தனிச்சியாக அந்த DNA பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு பாக்டீரியா செல்லுக்குள்ளே இன்சர்ட் ஆகிட்டு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நடந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லைசோஜெனிக் சைக்கிள் இந்த phage DNAs get integrated into the host DNA. host DNA கூட சேர்ந்துடும். இந்த phage particles வந்து host DNA அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோம் கூட சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். அங்கே வந்து அப்படி மல்டிப்ளை ஆகல, தனிச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட பயோசிந்தட்டிக் மிஷினரி மூலமாக அதோட ப்ராசஸ் மூலமாக தனிச்சியாக நிறைய phage particles உருவாச்சு. இங்கே வந்து the phage DNA gets integrated into the host DNA and gets multiplied along with the nucleic acid of the host. Along the nucleic acid of the host na bacterial chromosomes. As soon as the phage injects the linear DNA into the host cells, it becomes circular மாறிடும் and integrates with what? எது கூட சேரும்னு சொன்னேன், bacterial chromosome கூட சேரும். So this DNA particles become circular and it is integrated with the bacterial chromosome by recombinations. So after that you know that is empty protein code that we call as ghost னு சொல்றோம். ஸோ லைசோஜெனிக் உறக்க நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்டெகிரேட்டட் இப்போ நான் வந்து இன்டெகிரேட்டட் phage DNA இன்டெகிரேட்டட் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துச்சு. அதாவது phage நியூக்ளிக் ஆசிடோட டிஎன்ஏவும் அங்கே பாக்டீரியல் குரோமோசோமோ அதோட டிஎன்ஏவும் ஒன்றா சேர்ந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறோம் ப்ரோஃபேஜ் சொல்கிறோம். The activity of prophage gene is repressed by a 2 repressor protein ஆகும். ஸோ இந்த ப்ரோஃபேஜோட ஜீன் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா 2 விதமான புரதங்கள் மூலமாக சப்ரஸ் பண்ணுது, அதோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி வைக்குது. So this checks the synthesis of new phage into the host cells. So அது வந்து பார்த்தீங்கன்னா புதிய phage செல் உருவாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா host செல்லை உருவாக்கத்துக்கு தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. above each times இப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே 2 repressor protein மூலமாக என்னதுன்னா ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரோஃபேஜ் இஸ் ரிப்ரஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் however அப்படி இருந்தாலும்
each time the bacterial cell வந்து divide ஆகும், the prophage வந்து multiply ஆகும் along with the bacterial chromosomes. அதான் reproducing bacterial cells கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சார் எப்போ சார் இந்த bacterial cells வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோஃபேஜ் அந்த பாக்டீரியோஃபேஜ் உருவாகல, அதான் நீங்கள் லைசோஜெனிக் சைக்கிள் உறக்க நிலைன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த உறக்க நிலை ஏற்படுறதுக்கு அந்த லைசோஜெனிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் அந்த ப்ரோஃபேஜின் வந்து ரெப்ரஸ் ஆனால் 2 repressor proteins பட் இட் மல்டிப்ளைஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்போஷர் ஆஃப் யூவி ரேடியேஷன் இந்த செல்லுக்கு மேலே யூவி ரேடியேஷன் சில கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸிஷன் உங்களுக்கு வந்து பிளவு ஏற்பட்டு அந்த ஃபேஜ் டிஎன்ஏ பிளவு ஏற்படும். அண்ட் ரிசல்ட் இன் வாட் சைக்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ரெண்டு உங்களுக்கு வந்து பாக்டீரியா செல்ஸ் டிவைடாக மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் மூலம் இண்டக்ஷன் நடந்து ஃபேஜ் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செல் டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாக திஸ் லைசோஜெனிக் சைக்கிள்ஸ் of the prophage it undergoes replication to form new viral genomes are released. அப்போ லைசோஜெனிக் சைக்கிள் வந்து உங்களுக்கு லைட்டிக் சைக்கிளாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் திஸ் ப்ராசஸ் கால்ட் அஸ் லைசோஜெனிக். ஸோ இங்கே வந்து பாக்டீரியல் குரோமோசோமும் வைரஸோட ஃபேஜ் டிஎன்ஏவும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ப்ரோஃபேஜாக ஃபார்ம் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது, அண்ட் தென் உங்களுக்கு லைசோஜெனிக் சைக்கிள் பிகம்ஸ் லைட்டிக் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கு சில டேர்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட் இஸ் கால்டு virion, what is called viroid, what is called virusoids, what is called prions, சில டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விரியான்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைட்டிக் சைக்கிள் விரியான்ஸ் ரிலீஸ், அதாவது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ விரியான்னு சொல்லும்போது இட் இஸ் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல், தொற்றுத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விச் இஸ் நான் ரெப்ளிங் அவுட் சைட் த ஓசிசஸ், செல்லுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னு சொல்லும்போது விரியான்னு சொல்லியிருக்காங்க. வைராய்ட் சொல்லும்போது இட் இஸ் அ சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சொல்கிறாங்க, வித்வுட் கேப்சிட் இருக்காது. இது யார் கண்டுபிடிச்சுன்னா டிஓ டைனர் இந்த இயர் ஆஃப் 1971. இந்த ஆர்என்ஏ ஆஃப் த விராய்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லோ மாலிகுலர் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைராய்ட் காசஸ் தட் இஸ் சிட்ரஸ் எஸ்காட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ்காட்டிஸ்னா அந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பீலிங் டைப்பில் இருக்கும், அந்த மரப்பட்டை வந்து உரிய தன்மையை கூட தான் எஸ்காட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதனா எலிமெச்சை தாவரத்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது கிராக்கிங், அந்த டியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்படும், அதாவது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் இன் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். விருசாய்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிஸ்கவர்ட் பை யார் சொல்கிறாங்கன்னா R.W. ராண்டல்ஸ், அதோட கோவர்க்கர்ஸ் இன் 1981. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. இது வந்து சிமிலர் டு வைரட்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இட் இஸ் லிங்க் வித் லார்ஜர் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ கூட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. It is a small circular RNA which is similar to viroids. So what is called prion சொல்லும்போது that is discovered by that is Stanley B. Brusner in the year of 1982, and it is a proteinaceous infective particle சொல்லிருக்காங்க. It is a proteinaceous தொற்றுத்தன்மை வாய்ந்த ஒரு புரதம் சொல்றாங்க. They are causative agents for about a dozen fatal degenerative disorders of central nervous system of humans and other animals. அதாவது மனிதர்கள விலங்குகள மைய நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கக்கூடியது நோயின்னு சொல்றாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் க்ரூட்ஸ்ஃபீல்டு ஜேக்கப் டிசீஸ் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் மெமரி லாஸ் அண்ட் பிரெயின் டிசார்டர் CJD. அண்ட் போவின் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோகின்னு சொல்லும்போது காமன்லி நோன் அஸ் மேட் கவ் டிசீஸ் சொல்றாங்க, அது மாடுகளின் பித்த நோயின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்கிராப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வி கால் பிரியான்ஸ், இட் இஸ் அ ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷிவ் பார்ட்டிகல் சொல்லியிருக்காங்க, தொற்றுத்தன்மை உடைய புரதம் ஒரு நோயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வைரஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆல்கே. என்ன சொல்லலாம், வைரஸ் வந்து ப்ளூ கிரீன் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது சைனோஃபேஜ்னு சொல்கிறோம். இது யார் வந்து ரிப்போர்ட் பண்ணது, தட் இஸ் சாஃபர்மேன் அண்ட் மோரிஸ் சொல்கிறாங்க இந்த இயர் ஆஃப் 1963. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் LPPI அப்படின்னா லிங்பியா. லிங்பியான்னு சொல்லும்போது இட் இஸ் a genus of cyanobacteria. It is also called as blue green algae சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாஸ்டாக் அனபினா அதில் வந்து பிளான்ட்டில் வந்து வைரஸ் அஃபெக்ட் பண்ணும். பிளெக்டோனிமா அண்ட் பார்ஃபிடியம் சொல்லும்போது இட் இஸ் அ ஃபைலம் சைனோபாக்டீரியம், இட் இஸ் அன் ஆல்கே பிளான்ஸ். ஸோ இதில் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண சொல்கிறாங்க. லிங்பியா, பிளெக்டோனிமா அண்ட் பார்ஃபிடியம். ஸோ இட் இஸ் அ ஜீனஸ் ஆஃப் வாட், சைனோபாக்டீரியா. ஓகே, some of the unicellular living organisms. It is affected by virus. Similarly, Ohlings reported virus infecting mushrooms, cultivated mushrooms கூட affect பண்ண சொல்றாங்க, and causes dieback disease சொல்றாங்க. viruses attacking fungus வந்து நான் mycovirus சொல்றோம், mycophages சொல்றோம். virus affecting that is infecting blue green algae சொல்லும்போது நான் சொல்றீங்க cyanophage சொல்றீங்க. virus attacking fungi சொல்லும்போது mycovirus and mycophages சொல்றோம். viral disease.
வைரஸ் ஆர் நோன் டு காசஸ் டிசீஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் பீங்ஸ். ஸோ என்னென்ன வைரஸ் டிசீஸ் வந்து பிளான்ஸில் ஏற்படுது, அனிமல்ஸில் பார்க்கலாம், ஹியூமன் பீங்ஸில் பார்க்கலாம். டொபேக்கோ டிசீஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புகையிலை தேமல் நோய்னு சொல்கிறாங்க. காலிஃப்ளவர் டிசீஸ் சொல்லும்போது காலிஃப்ளவர் தேமல் நோய்னு சொல்கிறாங்க. சுகர் கேன் மொசைக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரும்பு தேமல் நோய்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோ லீஃப் சொல்லும்போது உருளைக்கிழங்கின் இலைச்சுருள் நோய்னு சொல்கிறாங்க. பஞ்சி டாப் சொல்கிறாங்க. பனானா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாழையின் உச்சி கொத்து நோய்னு சொல்கிறாங்க. லீஃப் கேர்ள் ஆஃப் பப்பாயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பப்பாளியின் இலைச்சுருள் நோய்னு சொல்கிறாங்க. வீன் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் சொல்லும்போது வெண்டையின் நரம்பு வெளிர்தல் நோய், ஒயிட்னிங் மாதிரி இருக்கும். ரைஸ் டுங்க்ரா டிசீஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நெல்லியின் டுங்க்ரா நோய்னு சொல்கிறாங்க. குக்கும்பர் மொசைக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளரியின் தேமல் நோய். டொமேட்டோ மொசைக் டிசீஸ் சொல்லும்போது தக்காளியின் தேமல் நோய் சொல்கிறாங்க. ஸோ அனிமல் டிசீஸ் சொல்லும்போது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கால்நடைகளில் கோமாரித்தனமான ஒரு நோய்னு சொல்கிறாங்க. ரேபிஸ் ஆஃப் டாக்னா உங்களுக்கு தெரியும், நாய்க்கடின்னு சொல்கிறோம். அடுத்தது என்செஃபலமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குதிரை வந்து மூளைத்தண்டு வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. நர்வஸ் சிஸ்டத்தில், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டிசீஸ் சொல்லும்போது காமன் கோல்டு, உங்களுக்கு தெரியும் சளி ஏற்படும். ஹெப்படைட்டிஸ் பி சொல்லும்போது இட் இஸ் எ வேக்சின். 6 months of ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் சொல்லுவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. கேன்சர் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் புற்றுநோய். சாஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சுவாச குறைபாடு உள்ள நோய் சொல்கிறாங்க. எய்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் தட் இஸ் எதிர்ப்பு தன்மை குறைவு நோய் சொல்லுவாங்க. ரேபிஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நாய்க்கடின்னு சொல்லியிருக்கேன். மவுண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கான்டேஜியஸ் டிசீஸ், அதாவது ஒரு பர்சன்லேருந்து பர்சன் வந்து சலைவா மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சலைவர் கிளான்ஸை வந்து பாதிக்கும். இதில் மம்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா MMRVன்னு சொல்கிறாங்க. மம்ஸ், மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா சொல்கிற வேக்சின்ஸ் கொடுப்பாங்க. போலியோ சொல்லும்போது இளம்பிள்ளைவாதம் சொல்கிறாங்க. போலியோ மைலிட்டிஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இதில் வந்து 4 to 6 years உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின், போலியோ வேக்சின், முக்கியமான வேக்சின். சிக்கன் குனியா உங்களுக்கு தெரியும். ஸ்மால் பாக்ஸ் பெரிய அம்மை. சிக்கன் பாக்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சின்னமைன்னு சொல்கிறோம். அண்ட் மீசல்ஸ் சொல்லும்போது தட்டமை. ஸோ திஸ் ஆர் த வைரல் டிசீஸ் காஸ்ட் இன் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அடுத்த கிளாஸில் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.